1960ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சிந்து மற்றும் அதோடைய கிளை ஆறுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து 1960ல சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமானது. இப்போ இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக நம்ம மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம் பகுதியில் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு 26 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இதை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான முடிவுகளை நம்ம மத்திய அரசு எடுத்திருக்காங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 5 முடிவுகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடனான அட்டாரி வாகா எல்லையை வந்து இப்போ உடனடியாக மூடப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு சென்றவங்களும் சரி, பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவங்களும் சரி உடனடியாக அவங்க திரும்பணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மே 1 தேதிக்குள்ள. நெக்ஸ்ட் டெல்லியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தூதரகம் இருக்கு இல்லையா, அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையை சேர்ந்த அலுவலர்கள் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தூதரகம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு இல்லையா, இஸ்லாமாபாத்ல இந்திய தூதரகம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய முப்படை ஆலோசகர்களுடைய பதவிகள் வந்து ஸ்டாப் பண்றதாகவும் அவங்க மறுபடியும் வந்து அதாவது இந்தியாவுக்கு அழைத்துக் கொள்ளப்படுவாங்க அப்படின்னும் இதுல தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதியோட நீரையும் சிந்துடைய கிளை ஆறுகளுடைய நீரையும் பகிர்ந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தப்படி பாத்தீங்கன்னா சிந்து அப்புறம் செனாப், ஜீலம் ஆகிய நதிகளுடைய நீரை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இப்போ இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்து யார் தலைமையிலான ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா இந்தியால நேரு மற்றும் பாகிஸ்தான்ல அயூப் கான் அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் போது நேருவுக்கும் அயூப் கான் அவர்களுக்கும் இடையே தான் வந்து இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னா சார்க் கூட்டமைப்புல நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா நுழைவு இசைவானது வழங்கும் திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு பயணிக்கிறதுக்கு அனுமதியை வந்து ஸ்டாப் பண்றாங்க, அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வழங்கிய அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால இப்போ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இங்க இருக்காங்கன்னா உடனடியாக அவங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க 48 மணி நேரத்துக்குள்ள.